ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 56வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தேவன் எல்லா மனிதர்களுடைய காரியங்களையும் நன்றாக அறிந்திருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கண்களுக்கு மறைவாக யாதொன்றும் யாருக்கும் சம்பவிப்பதில்லை. இந்த வசனத்திலே தாவீது சொல்லும் பொழுது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என்கிறார். எண்ணி இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்திலே கவுண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள், நம்முடைய அலைச்சல்கள் ஒவ்வொன்றையும் தேவன் எண்ணி எண்ணி கணக்கில் வைத்திருக்கின்றார். இத்தனை முறை என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அலைச்சல் வந்திருக்கிறது என்பது கர்த்தருக்கு தெரியும். தொடர்ந்து சொல்லும் பொழுது என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் என்று சொல்லுகிறார். அப்படியென்றால் தாவீது நன்றாக அறிந்திருந்தார், நான் விடக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீரும் தேவன் சேர்த்து வைத்திருக்கின்றார் என்பது. ஒருவேளை நம்முடைய கண்ணீரை நம்முடைய கைகளை கொண்டே நாம் துடைத்திருக்கலாம், அல்லது யாரோ ஒரு சிலர் நம்முடைய கண்ணீர்களை துடைத்து விட்டிருக்கலாம். யாரும் துடைப்பதற்கில்லாமல் அது காய்ந்தும் போயிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் இந்த கண்ணீர் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இவை இரண்டையும் தேவன் தம்முடைய கணக்கில் வைத்திருக்கின்றார். கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்கிற தமிழ் வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே ரெக்கார்டட் தம் இன் யுவர் புக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் தேவன் அவைகளை தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பது பொருள். சுருக்கமாக இந்த வசனத்தை பார்த்தால், நாம் எத்தனை முறை அலைச்சல்களில் அகப்பட்டிருக்கிறோம் என்பதும் எந்த அளவு கண்ணீர் வடித்திருக்கிறோம் என்பதும் தேவன் தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார், கணக்கிலும் வைத்திருக்கிறார். ஏன் அலைச்சல்களை எண்ணி வைக்க வேண்டும், கண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும் என்றால், அதற்கு பலன் கொடுக்கின்ற ஒரு நாளுக்காக கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் எந்தெந்த காரியங்களில் எத்தனை முறை அலைந்தீர்களோ அத்தனை முறைகளுக்கும் உங்களுக்கு பலன் கர்த்தரால் கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்து நிமித்தம் எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்கிறீர்களோ அவ்வளவு கண்ணீருக்கும் நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இவைகளை தேவனே தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறபடினால் நிச்சயம் ஒரு நாள் இதற்குரிய பலனை நீங்கள் அடைவீர்கள். ஆகவே அதைரியப்பட்டோ சோர்ந்தோ சூழ்நிலைகளை பார்த்து தளர்ந்தோ போக வேண்டாம். நிச்சயம் பலனுண்டு, காத்திருங்கள், அதை நீங்களே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் அலைச்சல்களை எண்ணியும் எங்கள் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் பாதுகாத்தும் வைத்திருக்கிற உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே நீர் எங்களை நினைத்தருளி எங்களுக்கு செய்ய போகிற மகா மேன்மையான காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக எதிர்பார்த்திருக்கிறோம். சீக்கிரத்தில் அதை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.